शिवसमारम्भाम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्. குருச்சரணாரவிந்தாभ्याम् நமः. தியான ஸ்லோகம். இன்னைக்கு அந்த முதல் தியான ஸ்லோகம் ரெண்டுத்தையும் நானே சொல்லிடுறேன். அடுத்த கிளாஸ்ல இருந்து நான் யார கூப்பிடுறேனோ அவா சொல்லணும். ஸ்வகட ஜாதமதாஸ்ரித பம்பர பிரகட கோஜிதநாதித திக்தடம் நிகடவாசினமே கரசாலினஹ விகட சக்ர விநாயகமாஸ்ரயே. காமாட்சி பதபூஜகம் ஹி சததம் ஸ்ரீகாஞ்சிபீட்டே சுபே காமாட்சீம் கருணாகடாக்ஷலஹரீம் சஞ்சிந்தயந்தம் முதா ஸ்ரீமத்பஞ்சதசிஸ்தவம் ஹி கிருபயா சந்தாயகம் சத்குரும் ஸ்ரீமல்மூககவிம் ஜகத்குருவரம் சர்வாத்மனாகம் பஜே. விநாயகரை பத்தியும் மூக்க கவி குருவை பத்தியும் இப்போ நம்ம தியான ஸ்லோகம் படிச்சாச்சு. இப்போ காமாட்சி அம்பாள் சன்னிதானத்துலதான் இவர் அத்தனையும் பாடுறார். காமாட்சிய பத்தி கொஞ்சம் தியான ஸ்லோகமும் நாம இப்போ படிக்கணும். அதுக்கான ஒரு 5 ஸ்லோகத்தை நான் அனுப்பிச்சிருந்தேன். அது எல்லாரும் உங்க இதுல நோட் புக்ல எல்லாரும் காப்பி பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை இப்ப நாம ஒவ்வொருத்தரா சொல்லலாம். மஞ்சுளா, காயத்ரி மகாபில ஸ்துதின்னு இருக்கும். அந்த முதல் ஸ்லோகம் காமாட்சி மண்டபாதாரம். காமாட்சி மகா அது வேண்டாமா, நான் சொல்றத சொல்லுங்க. ஓகே, சொல்லுங்க. காயத்ரி மண்டபாதாரம் காயத்ரி மண்டபாதாரம் காயத்ரி மண்டபாதாரம் நாபிஸ்தானம் புவః பரம் நாபிஸ்தானம் புவః பரம் நாபிஸ்தானம் புவః பரம் புருஷார்த்த பிரதம் சம்போः புருஷார்த்த பிரதம் சம்போः புருஷார்த்த பிரதம் சம்போः பிலப்ராந்தம் நமாம்யகம் பிலப்ராந்தம் நமாம்யகம் பிலப்ராந்தம் நமாம்யகம் காயத்ரி மண்டபாதாரம் நாபிஸ்தாமம் புரஸ்பரம் காயத்ரி மண்டபாதாரம் நாபி. மஞ்சுளா, கேக்கல மாமி. என் குரல் கேக்குறதா? மாமி கேக்குது, இப்ப கேக்குது மாமி. சரி, தமிழரசி நீங்க சொல்லுங்க. மாமி இன்னும் 2 லைன் முடிக்கலையே. தமிழரசி. மாமி எனக்கு அது டவுன்லோடே ஆகல மாமி. நீங்க அனுப்புனது ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், எனக்கு அது வரவே மாட்டேங்குது. சந்தோஷம், சொல்லுங்க. காயத்ரி மண்டபாதாரம் நாபிஸ்தானம் புவః பரம் காயத்ரி மண்டப என்ன இருக்கு மாமி? அவளோட நெட்வொர்க்ல ஏதோ இஷ்யூ மாதிரி இருக்கு. காயத்ரி மண்டபாதாரம் இல்ல, பாண்டிச்சேரி மேம், அதனால இருக்கலாம். பாண்டிச்சேரி சரியா இல்ல. சித்ரா ஸ்ரீதரன் நீங்க சொல்லுங்கம்மா. சொல்றேன் மேம். காயத்ரி மண்டபாதாரம் நாபிஸ்தானம் புவః பரம் காயத்ரி மண்டபாதாரம் நாபிஸ்தானம் புவః பரம் காயத்ரி மண்டபாதாரம் நாபிஸ்தானம் புவః பரம் புருஷார்த்த பிரதம் சம்போः பிலப்ராந்தம் நமாம்யகம்
पुरुषार्थप्रदं शम्भोः विलप्रान्तं नमाम्यहम् पुरुषार्थप्रदं शम्भोः विलप्रान्तं नमाम्यहम् 2 லைனையும் சேர்த்து சொல்லுங்க. गायत्री मण्डबाधारम् नाभिस्थानं भुवः परम् पुरुषार्थप्रदं शम्भोः विलप्रान्तं नमाम्यहम् गायत्री मण्डबाधारम् नाभिस्थानं भुवः परम् पुरुषार्थप्रदं शम्भोः विलप्रान्तं नमाम्यहम् வெரி குட். சுந்தரி முருகன். சுந்தரி முருகன். காமேஸ்வரி. गायत्री मण्डबाधारम् नाभिस्थानं भुवः परम् पुरुषार्थप्रदं शम्भोः विलप्रान्तं नमाम्यहम् गायत्री मण्डबाधारम् नाभिस्थानं भुवः परम् पुरुषार्थप्रदं शम्भोः विलप्रान्तं नमाम्यहम् வெரி குட். உமா சபரீஷ். गायत्री मण्डपाधारम् नाभिस्थानं भुवः परम् पुरुषार्थप्रदं शम्भोः विलप्रान्तं नमाम्यहम् இன்னொரு தடவைமா. गायत्री मण्डपाधारम् नाभिस्थानं भुवः परम् पुरुषार्थप्रदं शम्भोः विलप्रान्तं नमाम्यहम् வெரி குட். கங்கா கிருஷ்ணமூர்த்தி. நெக்ஸ்ட் ஒன் ரிப்பீட் பண்ணுங்க. ஜகத்காம கலாகாரம் जगत्कामकलाकारम् जगत्कामकलाकारम् நாபிஸ்தானம் புவः பரம் नाभिस्थानं भुवः परम् नाभिस्थानं भुवः परम् பதபத்மஸ்ய காமாக்ஷ்யாः पदपद्मस्य कामाक्ष्याः पदपद्मस्य कामाक्ष्याः மகாபீடமுபாஸ்மகே महापीठमुपास्महे महापीठमुपास्महे ஜகத்காம கலாகாரம் நாபிஸ்தானம் புவः பரம் जगत्कामकलाकारम् नाभिस्थानं भुवः परम् जगत्कामकलाकारम् नाभिस्थानं भुवः परम् பதபத்மஸ்ய காமாக்ஷ்யாः மகாபீடமுபாஸ்மகே पदपद्मस्य कामाक्ष्याः महापीठमुपास्महे पदपद्मस्य कामाक्ष्याः महापीठमुपास्महे சேர்த்து. जगत्कामकलाकारम् नाभिस्थानं भुवः परम् पदपद्मस्य कामाक्ष्याः महापीठमुपास्महे जगत्कामकलाकारम् नाभिस्थानं भुवः परम् पदपद्मस्य कामाक्ष्याः महापीठमुपास्महे வெரி குட். பாகீரதி. जगत् हरे कृष्णा नमस्कारं जगत्कामकलाकारं नाभिस्थानं भुवः परं पदपद्मस्य कामाक्ष्याः महापीठमुपास्महे नमस्कार थैंक यू இன்னொரு தடவைமா. 2 தடவை சொல்லணும். जगत्कामकलाकारं नाभिस्थानं भुवः परं पदपद्मस्य कामाक्ष्याः महापीठमुपास्महे வெரி குட். ஆனந்தி.
जगत्कामकलाकारं नाभिस्थानं भुवः परं पदपद्मस्य कामाक्ष्याः महापीठमुपास्महे. Thank you, Mami. இன்னொரு தடவைமா. जगत्कामकलाकारं नाभिस्थानं भुवः परं पदपद्मस्य कामाक्ष्याः महापीठमुपास्महे. வெரி குட். பார்வதி. जगत्कामकलाकारं नाभिस्थानं भुवः परं पदपद्मस्य कामाक्ष्याः महापीठमुपास्महे. जगत्कामकलाकारं नाभिस्थानं भुवः परं पदपद्मस्य कामाक्ष्याः महापीठमुपास्महे. வெரி குட். மீனா ஹரிதீர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் ரிப்பீட் பண்ணுங்கம்மா. இக்ஷுகோதண்ட புஷ்பேஷு. மீனா ஹரிதீர்த்தம். ஸ்ரீதேவி சாய்குமார். इक्षुकोदण्डपुष्पेषु इक्षुकोदण्डपुष्पेषु पाशाङ्कुशलसत्करम् पासाङ्कुशलसत्करां उद्यत्सूर्यनिभां वन्दे उद्यत्सूर्यनिभां वन्दे महात्रिपुरसुन्दरीं इक्षुकोदण्डपुष्पेषु पाशाङ्कुशलसत्कराम् उद्यत्सूर्यनिभां वन्दे महात्रिपुरसुन्दरीम्. इक्षुकोदण्डपुष्पेषु पासाङ्कुशलसत्कराम् उद्यत्सूर्यनिभां वन्दे महात्रिपुरसुन्दरीम्. इक्षुकोदण्डपुष्पेषु पासाङ्कुशलसत्कराम् उद्यत्सूर्यनिभां वन्दे महात्रिपुरसुन्दरीम्. Very good. நிரஞ்சனா. மாமி நான் சொல்லட்டா? நிரஞ்சனா. மாமி நான் சொல்லட்டா? மாமா யாருமா? சுந்தரி. சொல்லுங்க. இக்ஷுகோதண்ட புஷ்பேஷு பாசாங்குஷலசத்கராம் உத்யத்சூர்ய நிபாமந்தே மகாத்ரிபுரசுந்தரீம். இக்ஷுகோதண்ட புஷ்பேஷு பாசாங்குஷலசத்கராம் உத்யத்சூர்ய நிபாமந்தே மகாத்ரிபுரசுந்தரீம். Very good. Sita Lakshmi. Sita Lakshmi, Lakshmi Narayanan. மேம் நான் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கேன் மேடம். என்னால காண முடியாது மேடம். சித்ரா கமல்நாத். சொல்றேன் மாமி. இக்ஷுகோதண்ட புஷ்பேஷு பாசாங்குஷல சத்கராம் உத்யத் சூரிய நிபாம் வந்தே மகாத்ரிபுர சுந்தரீம். இன்னொரு தடவை 2 தடவை சொல்லணும். இக்ஷுகோதண்ட புஷ்பேஷு பாசாங்குஷல சத்கராம் உத்யத் சூரிய நிபாம் வந்தே மகாத்ரிபுர சுந்தரீம். வெரி குட். சிந்து. சிந்து. லக்ஷ்மி நாராயணன் சொல்லுங்க. சொல்றேன் மாமி. இக்ஷுகோதண்ட புஷ்பேஷு பாசாங்குஷல சத்கராம் உத்யத் சூரிய நிபாம் வந்தே மகாத்ரிபுர சுந்தரீம். இக்ஷுகோதண்ட புஷ்பேஷு
पासाकुशलसत्कराम् उद्यत्सूर्यनिभां वन्दे महात्रिपुरसुन्दरीम्. வெரி குட். புவனேஸ்வரி பிரகாஷ், நெக்ஸ்ட் ஒன் ரிப்பீட் பண்ணுங்கம்மா. விஸ்வகாரண நேத்ராட்யாம். ஸ்வர்ணாங்கீம் அது இல்லையா? இல்லம்மா, நான் சொல்றத சொல்லணும். விஸ்வகாரண நேத்ராட்யாம். விஸ்வகாரண நேத்ராட்யாம். விஸ்வகாரண நேத்ராட்யாம். மகாத்ரிபுர சுந்தரீம். மகாத்ரிபுர சுந்தரீம். மகாத்ரிபுர சுந்தரீம். பந்தகாசுர சம்ஹர்த்ரீம். மந்தகாசுர சம்ஹர்த்ரீம். மந்தகாசுர சம்ஹர்த்திம். காமாட்சீம் தாமஹம் பஜே. காமாட்சிம் தாமஹம் பஜே. காமாட்சிம் தாமஹம் பஜே. விஸ்வகாரண நேத்ராட்யாம் மகாத்ரிபுர சுந்தரீம். விஸ்வகாரண நேத்ராட்யாம் மகாத்ரிபுர சுந்தரீம். விஸ்வகாரண நேத்ராட்யாம் மகாத்ரிபுர சுந்தரீம். பந்தகாசுர சம்ஹர்த்ரீம். காமாட்சீம் தாமஹம் பஜே. பந்தகாசுர சம்ஹர்த்ரீம். காமாட்சிம் தாமஹம் பஜே. பந்தகாசுர சம்ஹர்த்ரீம். காமாட்சிம் தாமஹம் பஜே. விஸ்வகாரண நேத்ராட்யாம் மகாத்ரிபுர சுந்தரீம். பந்தகாசுர சம்ஹர்த்ரீம். காமாட்சிம் தாமஹம் பஜே. விஸ்வகாரண நேத்ராட்யாம் மகாத்ரிபுர சுந்தரீம். பந்தகாசுர சம்ஹர்த்ரீம். காமாட்சிம் தாமஹம் பஜே. வெரி குட். விஜயலட்சுமி மாதா. விஜயலட்சுமி சுப்பிரமணியம். மகேஸ்வரி. விஸ்வகாரண நேத்ராட்யாம் மகாத்ரிபுர சுந்தரீம். வந்தகாசுர சம்ஹத்ரீம். காமாட்சிம் தாமஹம் பஜே. விஸ்வகாரண நேத்ராட்யாம் மகாத்ரிபுர சுந்தரீம். வந்தகாசுர சம்ஹத்ரீம். காமாட்சிம் தாமஹம் பஜே. வெரி குட். சுதாசேகர். சொல்றேன் மாமி. விஸ்வகாரண நேத்ராட்யாம் மகாத்ரிபுர சுந்தரீம். பந்தகாசுர சம்ஹத்ரீம். காமாட்சிம் தாமஹம் பஜே. விஸ்வகாரண நேத்ராட்யாம் மகாத்ரிபுர சுந்தரீம். பந்தகாசுர சம்ஹத்ரீம். காமாட்சிம் தாமஹம் பஜே. விஸ்வஹாரணன் சொல்லக்கூடாது, விஸ்வகாரணன் சொல்லணும். ஓகே. லக்ஷ்மி ரவிக்குமார். விஸ்வகாரண நேத்ராட்யாம் மகாத்ரிபுர சுந்தரீம். பந்தகாசுர சம்ஹத்ரீம். காமாட்சிம் தாமஹம் பஜே. விஸ்வகாரண நேத்ராட்யாம் மகாத்ரிபுர சுந்தரீம். பந்தகாசுர சம்ஹத்ரீம். காமாட்சிம் தாமஹம் பஜே. பிரியா சங்கர். பிரியா சங்கர். சுரேகா ரமேஷ். விஸ்வகாரண நேத்ராட்யாம் மகாத்ரிபுர சுந்தரீம். பந்தகாசுர சம்ஹத்ரீம். காமாட்சிம் தாமஹம் பஜே. விஸ்வகாரண நேத்ராட்யாம் மகாத்ரிபுர சுந்தரீம். பந்தகாசுர சம்ஹத்ரீம். காமாட்சிம் தாமஹம் பஜே. வெரி குட். ஷியாமளா, நெக்ஸ்ட் ஒன் ரிப்பீட் பண்ணுங்கம்மா. ஸ்வர்ணாங்கீம் ரத்னபூஷாட்யாம். ஷியாமளா. மாமி நான் சொல்லவா மாமி? சித்ரா புருஷோத்தமன்.
நேத்ராட்யாம் மகாத்ரிபுரசுந்தரீம். நான் நெக்ஸ்ட் ஒன் ரிப்பீட் பண்ணிருக்கமா? நெக்ஸ்ட் ஒன் ரிப்பீட் Okay, பண்ண ma'am. சொல்லு. ஸ்வர்ணாங்கீம் ரத்னபூஷாட்யாம் ஸ்வர்ணாங்கீம் ரத்னபூஷாட்யாம் ஸ்வர்ணாங்கீம் ரத்னபூஷாட்யாம் சுகஹஸ்தாம் சுசிஸ்மிதாம் சுகஹஸ்தாம் சுசிஸ்மிதாம் சுகஹஸ்தாம் சுசிஸ்மிதாம் காஞ்சி நிவாசினீம் வந்தே காஞ்சி நிவாசினீம் வந்தே காஞ்சி நிவாசினீம் வந்தே காமாட்சீம் காமிதார்த்ததாம் காமாட்சீம் காமிதார்த்ததாம் காமாட்சீம் காமிதார்த்ததாம் ஸ்வர்ணாங்கீம் ரத்னபூஷாட்யாம் சுகஹஸ்தாம் சுசிஸ்மிதாம் காஞ்சி நிவாசினீம் வந்தே காமாட்சீம் காமிதார்த்ததாம் ஸ்வர்ணாங்கீம் ரத்னபூஷாட்யாம் சுகஹஸ்தாம் சுசிஸ்மிதாம் காஞ்சி நிவாசினீம் வந்தே காமாட்சீம் காமிதார்த்ததாம் ஸ்வர்ணாங்கீம் ரத்னபூஷாட்யாம் சுகஹஸ்தாம் சுசிஸ்மிதாம் காஞ்சி நிவாசினீம் வந்தே காமாட்சீம் காமிதார்த்ததாம். வெரி குட். கோமதி ராகவன். கோமதி சொல்றேன் மேம். ஸ்வர்ணாங்கீம் ரத்னபூஷாட்யாம் சுகஹஸ்தாம் சுசிஸ்மிதாம் காஞ்சி நிவாசினீம் வந்தே காமாட்சீம் காமிதார்த்ததாம் ஸ்வர்ணாங்கீம் ரத்னபூஷாட்யாம் சுகஹஸ்தாம் சுசிஸ்மிதாம் காஞ்சி நிவாசினீம் வந்தே காமாட்சீம் காமிதார்த்ததாம். வெரி குட். தேங்க்யூ மேம். சீனுன்னு ஒரு ஐடி வந்திருக்கு. சீனு. மேம் சொல்லுங்க. இப்ப சொல்லட்டுமா? நான் கண்ணா சொல்லுங்க. சொன்னாங்கீம் ரத்னபூஷாட்யாம் சுகஹஸ்தாம் காஞ்சி நிவாசினீம் சர்வாங்கம் ரத்னபூஷாயாம் சுகஹஸ்தம் காஞ்சி நிவாசினீம் வந்தே காமாட்சி காமிதாரதாம். நான் சொல்றேன், திருப்பி சொல்றீங்களா? ஸ்வர்ணாங்கீம் ரத்னபூஷாட்யாம் சுகஹஸ்தாம் சுசிஸ்மிதாம் ஸ்வர்கவாத்தாம் ரத்னபூஷாப்யாம் சுகஹஸ்தாம் சுஆசிதாம் காஞ்சி நிவாசினீம் வந்தே காமாட்சீம் காமிதார்த்ததாம். காமாட்சி நிவாசினி வந்தே காமாட்சி காமிதாரதாம். வெரி குட். சுமதி கிருஷ்ணமூர்த்தி. சொல்றேம்மா. ஸ்வர்ணாங்கிம் ரத்னபூஷாட்யாம் சுகஹஸ்தாம் சுசிஸ்மிதாம் காஞ்சி நிவாசினிம் வந்தே காமாட்சிம் காமிதார்த்ததாம். ஸ்வர்ணாங்கிம் ரத்னபூஷாட்யாம் சுகஹஸ்தாம் சுசிஸ்மிதாம் காஞ்சி நிவாசினிம் வந்தே காமாட்சிம் காமிதார்த்ததாம். வெரி குட். பானுமதி பிரேம். பானுமதி பிரேம். நான் ட்ரை பண்ணட்டா மாமி? சொல்லுங்கம்மா. நாகலட்சுமி. ஸ்வர்ணாங்கீ ரத்னபூஷாட்யாம் சுகஹஸ்தாம் சுதிஸ்மிதாம் காஞ்சி நிவாசினீம் வந்தே காமாட்சீம் காமிதார்த்ததாம். ஸ்வர்ணாங்கீ ரத்னபூஷாட்யாம் சுகஹஸ்தாம் சுதிஸ்மிதாம் காஞ்சி நிவாசினீம் வந்தே காமாட்சீம் காமிதார்த்ததாம். வெரி குட். நான் பானுமதி வந்துட்டேன், சொல்லட்டுமா? சொல்லுங்க. ஸ்வர்ணாங்கீம் ரத்னபூஷாட்யாம் சுகஹஸ்தாம் சுசிஸ்மிதாம்
काञ्चीनिवासिनीं वन्दे कामाक्षीं कामितार्थदाम् स्वर्णाङ्गीं रत्नभूषाढ्यां सुखहस्तां सुशिष्मिताम् काञ्चीनिवासिनीं वन्दे कामाक्षीं कामितार्थदाम्. வெரி குட். இது எல்லாம் தியான ஸ்லோகத்தை சேர்ந்தது. முதல் இது விநாயகர்து, அடுத்தது குருவாக இதை எழுதி கொடுத்தது நமக்கு மூக்கர், அவருடைய ஸ்துதி. அதுக்கப்புறம் காமாட்சிய பத்தி எழுதினது அம்பாள். மாதா பிதா குரு அப்புறம்தான் தெய்வம். அதனால குருவை முன்னாடி சொல்லியாச்சு, அப்புறம் தெய்வமாக காமாட்சியினுடைய ஸ்துதியா இதை சொல்லியாச்சு. இது அத்தனையும் தியான ஸ்லோகம். இது எல்லாம் தியான ஸ்லோகம். தினமும் நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லயும் இந்த தியான ஸ்லோகத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் அப்படியே கிளாஸ் போயிட்டே இருப்போம். போன திங்கட்கிழமை அன்னைக்கு கிளாஸ்ல முதல் 2 ஸ்லோகத்திற்கு நம்ம கிளாஸ் எடுத்தாச்சு. இன்னைக்கு 3வது ஸ்லோகம் நம்ம எடுக்க போறோம். சாவித்ரி படிக்கிறேன் மாமி. சிந்தித பல பரிபோஷண चिन्तित फल परिपोषण चिन्तित फल परिपोषण चिन्तामणिरेव काञ्ची निलया मे चिन्तामणिरेव काञ्ची निलया मे चिन्तामणिरेव काञ्ची निलया मे चिरतर सुचरित सुलभा चिरतर सुचरित सुलभा चिरतर सुचरित सुलभा चित्तां शिशरयतु चित्सुखाधारा चित्तं चिचिरयतु चित्सुखाधारा चित्तं பிராக்கெட்ல இருக்கிற தாவா அடிச்சுடணும். அத சொல்லக்கூடாது. ஓகே மாமி. चित्तं சொல்லுங்க மாமி. चित्तं शिशिरयतु चित्सुखाधारा चित्तं शिशिरयतु चित्सुखाधारा चित्तं शिशिरयतु चित्सुखाधारा चिन्तित फल परिपोषण चिन्तामणिरेव काञ्ची निलया मे चिन्तित फल परिपोषण चिन्तामणिरेव काञ्ची निलया मे चिन्तित फल परिपोषण चिन्तामणिरेव काञ्ची निलया मे चिरतर सुचरित सुलभा चित्तं शिशिरयतु चित्सुखाधारा चिरतर सुचरित सुलभा चित्तं चिचिरयतु चित्सुखाधारा चिरतर सुचरित सुलभा चित्तं चिशिरयतु चित्सुखाधारा चिन्तित फल परिपोषण चिन्तामणिरेव काञ्ची निलया मे चिरतर सुचरित सुलभा चित्तं शिशिरयतु चित्सुखाधारा चिन्तित फल परिपोषण चिन्तामणिरेव काञ्ची निलया मे चिरतर सुचरित सुलभा चित्तं शिशिरयतु चित्सुखाधारा. மூக்கர் இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றார்? ரொம்ப ஸ்பெஷலான ஸ்லோகம் இது. சிந்தாமணி ரேவ காஞ்சி நிலையாமே. சிந்தாமணி அப்படிங்கிற அந்த கிரகத்தில் வசிக்கக்கூடிய காஞ்சியில் இருப்பவளே அப்படிங்கிற அர்த்தத்தை அது கொடுக்குது. அப்ப சிந்தாமணி கிரகம் அப்படின்னு சொன்னா அந்த சிந்தாமணி கிரகத்தில் சிந்தித்த பல பரிபோஷண சிந்தனை செய்து கொண்டு, என்னென்ன சிந்தனை? அவளை பற்றியே சிந்தித்து கொண்டு, காஞ்சிய வாசஸ்தலமா கொண்டு இருக்கா அவ இருக்கிற அந்த கிரகம் சிந்தாமணி கிரகம். அப்போ அவளுக்கு அவளுடைய அறிவு எப்பேற்பட்டது? அவளுடைய அறிவு சித்தம் சிசிரயத்து சித் சுகா,
சித்துன்னா ஞானம், ஞான சக்தி கொண்டவள் அவள், ஞானமே பேரறிவாக கொண்டவள். அப்ப அதுல இருந்து சித் சுகா தாரா, தாரானா அப்படியே தாரையா பொங்கிட்டு வருது. என்ன வருது அப்படின்னா அந்த ஞானம் பெருக்கெடுத்துட்டு வருது. அது பெருக்கெடுத்துட்டு வர்றத எப்படி நம்ம அதை கொண்டு வரணும் அப்படிங்கதா. அவ ஞான ஸ்வரூபிணி, ஞானம் அப்படியே பொங்கி பொங்கி அவ்வளவு சித் சுகம் அப்படி கொண்டவள் அவள். அப்படி இருக்கக்கூடியவள் சிந்தாமணி கிரகத்தில் வசிக்க கூடியவள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சிந்தாமணி அப்படின்னா சிந்தாமணி கல் அப்படின்னு ஏற்கனவே லலிதா சகஸ்ரநாமத்திலையும் இந்த மாதிரி ஒரு வாக்கியம் வருது. நம்ம சொல்லி இருக்கோம் சிந்தாமணி கல். அது சிகப்பாக இருக்கும், பளபளன்னு அப்படியே ஒளி வீசின்னு இருக்கும். காந்தி, அதனுடைய காந்தி அவ்வளவு அற்புதமாக இருக்கும். இப்ப இத எழுதினவர் அப்படின்னு பார்க்கும் பொழுது இவர் மூக்க சங்கரேந்திர சரஸ்வதி 20வது பீடத்தை அலங்கரித்தவர்ங்கிறதெல்லாம் நேத்திக்கு நம்ம சொல்லிட்டோம். இவரு முன் ஜென்மத்துல என்னவா இருந்தார் அப்படின்னா அவர் மகாகவி காளிதாசரா இருந்தார் அப்படின்னு பார்த்தோம். அப்ப அவருக்கு இன்னொரு பேர் இருந்தது, ஸ்ரீங்கார பட்டாரிகா அப்படின்னு பேரு. அப்ப அவர் ஸ்ரீங்கார ரசத்தால அவர் எழுதினது எல்லாத்தையுமே காளிதாசர் எழுதினார். இப்ப அவருடைய மறுபிறவியா இருக்கிறதுல இந்த மூக்கர் என்ன பண்றார், அம்பாளை பத்தி ஸ்ரீங்கார ரசம் சொட்ட 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 இந்த 500 ஸ்லோகத்தையும் இவர் எழுதிட்டு வர்றார். அப்படி எழுதும் போது இந்த மாணிக்கத்தின் சிந்தாமணிக்கும் இதுக்கும் என்ன ஒரு கம்பேரிசன். சிந்தாமணி கிரகத்துல அவ இருக்கா அப்படின்னு சொல்றாளே, அப்படின்னா அந்த சிந்தாமணிக்கு என்ன அப்படி ஒரு வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது, அன்னைக்கு நான் இந்த ஒரு வாக்கியத்திற்காக அவருடைய காளிதாசரினுடைய ஒரு போர்ஷனை அன்னைக்கு இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லாம வச்சிருந்தேன். இந்த சிந்தாமணி அப்படின்னு வரும்பொழுது அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காளிதாசர் இயற்கையிலேயே அவருக்கு வாக்சாதுரியம், கவித்திறமை இதெல்லாம் நிறைய உண்டு. எல்லாம் இருந்ததுனால தானே இப்படி எழுதினா, அது என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு கேட்கலாம். இவருக்கு ஒரு ஃப்ரெண்டும் உண்டு. 2 பேரும் சேர்ந்துட்டு எப்பயும் தினமும் சிவன் கோவிலுக்கு போனா தினமும் சிவனை தரிசனம் பண்ணாம இருக்க மாட்டா, சிவ தரிசனம் இல்லாமல் சாப்பிட மாட்டார்கள். அப்படியே அவளுடைய பழக்கமும் இருந்துட்டு வந்தது. இதுல அவருடைய கவி புலமை இதெல்லாம் ஜாஸ்தி. அந்த கோவில்லயே 2 பேரும் விளையாடுவா. இப்படி அவளுடைய வழக்கம் இருந்து கொண்டிருந்த நாட்களில் ஒரு நாள்ல அங்க ஒரு முதியவர், ஒரு சன்னியாசி, அவர் அந்த இடத்துக்கு வரார். வரும் பொழுது அந்த சன்னியாசியை பார்த்த உடனே இந்த விளையாட்டு பருவம், கொஞ்சம் வாக்சாதுரியம், துடுக்கெல்லாம் இருந்த உடனே கொஞ்சம் ஏற்கனவே அவருக்கு இதெல்லாம் ஜாஸ்தி. அப்படி இருக்கக்கூடியவர் இந்த சன்னியாசியை பார்த்த உடனே கேலி பண்றாருன்ன உடனே அந்த சன்னியாசி ரொம்ப பொறுத்து போறாரு. அவர் பாட்டுக்கு பொறுமையா போயிட்டேதான் இருக்காரு. கொஞ்சம் இருக்க அது அப்படியே டெவலப் ஆயிட்டே போகுது. சரி, ஒரு ஸ்டேஜ் போல எவ்வளவுதான் சன்னியாசியா இருந்தா கூட அவளால பொறுத்துட்டு போக முடியும். சரி இதுக்கு மேல விட்டா இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் புரிஞ்சுட்டு அவர் என்ன பண்றாரு, திடீர்னு அந்த கேலி பண்ற அந்த பசங்களை பார்த்து ஒரு ஸ்டேஜ்ல ரொம்ப மோசமா அவ பேர கோவப்பட்டு நீ மூடனாக கடவுது அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்து விடுறாரு அந்த சன்னியாசி. அப்பதான் காளிதாசருக்கு நம்ம விளையாட்டுத்தனமா இந்த மாதிரி பண்ணிட்டோம், நாம பண்ணது தப்பு, ஒரு சன்னியாசி மனசு நோகப்படுற அளவுக்கு நம்ம ஆயிட்டோங்கிறது புரியுது. இப்ப சாபம் கொடுத்துட்டாரே என்ன பண்றதுன்ற அந்த பயத்தின் காரணமாக அவர் காலில் விழுந்து கெஞ்சறார். கெஞ்சி ஐயோ இதுல இருந்து நீங்க என்ன மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி கூத்தாடி எல்லாம் பண்ணும் பொழுது அப்ப அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, எப்ப உனக்கு காளி தரிசனம் கிடைக்கிறதோ அப்ப உன்னுடைய சித்தம் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு போறார். அதுக்கப்புறம் அந்த சன்னியாசி அதுக்கப்புறம் அந்த கோவில் பக்கமே வர்றது இல்ல. அதுக்கப்புறம் அவர் ஆளையே காணும். எவ்வளவோ காலங்களுக்கு முன்னால இதெல்லாம் நடந்தது, காளிதாசர் காலம் இது இல்லையா. அப்ப எப்பயோ இதெல்லாம் நடந்தது. சரி, இப்ப இனிமே எப்ப அவருக்கு காளி தரிசனம் கிடைக்கிறது? இப்படி நாட்கள் போயிட்டே இருக்கு. இப்ப காளிதாசன் ரொம்ப மூடனாயிட்டான், ரொம்ப பித்துக்குழி மாதிரி இருக்கான். அவனுக்கு ஒண்ணுமே தெரியல, அவன் என்ன பண்றா ஏது பண்றா யாருக்கு என்ன அவ்வளவு முட்டாளா இருக்கும். அப்படி இருக்கிறப்ப இந்த ஊர் ராஜாவோட பொண்ணு, இந்த ஊர்ல ஒரு ராஜா இருக்கான். அந்த ராஜாக்கு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு படிச்ச காரணத்தால அதுக்கும் ரொம்ப திமிரு தலகணம் எப்படி வேணா வச்சுக்கலாம். அந்த பொண்ணும் ரொம்ப படிச்சவோ, அதனால அவ மேல எப்படியாவது ஒரு இதை எப்படியாவது அதை இது பண்ணணும் அடக்கணும் அந்த இது காரணத்தினால என்ன பண்றா அப்படின்னா, இந்த புருஷன் இந்த முட்டாள புருஷன் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு எல்லாரும் முடிவு பண்றா. என்ன பண்றா, இவனுக்கு ஒரு ராஜா வேஷம் போடுறா. அப்ப அவ இளவரசி இல்லையா, உடனே இன்னொரு டாக்டர் இளவரசன் கல்யாணம் பண்ணிப்பா. அதனால என்ன பண்ணிருக்கா, அவளுக்கு
அது தெரியல. இந்த மூடனை, இந்த காளிதாசன் மூடனா இருக்காங்க, இவனை ஒரு அலங்காரம் எல்லாம் பண்ணி கொண்டு வந்து அவளுக்கு கல்யாணத்தையும் பண்ணி வச்சுடுறா. கல்யாணம் பண்ணி வைத்த பிறகு ஆனா காளிதாசருக்கு இந்த மாதிரி இந்த பையனோட விளையாடிட்டு இருந்தா எல்லாம் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னா, இந்த மூடனா ஆகிறப்ப என்ன ஆறானாக்க இந்த பையனோட போவான், கோவிலுக்கும் போவான், எல்லாத்தையும் பண்ணுவான், எப்படியே சுத்துவார். இந்த காளிதாசர் சுத்திட்டு இருந்து மாடு மேய்ப்பார். ஆனா அறிவுங்கிறது கொஞ்சம் கூட அவருக்கு கிடையவே கிடையாது. இப்படி இந்த பொண்ணோட இந்த ராணியோட இந்த இளவரசியோட கல்யாணத்தை வேற பண்ணி வச்சாச்சு. இப்ப கல்யாணம்னு பண்ண பிறகு ஃபர்ஸ்ட் நைட் ஆகுது. அப்ப அவளுக்கு தெரியுது. தெரிஞ்ச உடனே அவ கண்ணா அப்படின்னான்னு வேண்டத்த கொஞ்சம் கூட சொல்லக்கூடாத வார்த்தைகளை எல்லாம் சொல்லி 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 இரிட்டேட் பண்றா. இவனுக்கு அந்த வார்த்தை மட்டும் மனசுல உரைக்கிறது. இவனால தாங்க முடியாம அந்த ராத்திரி வீட்டை விட்டு ஓடி, அந்த அரண்மனையை விட்டு ஓடி வரான். ஓடி வந்து கோவிலுக்கு போறான். அந்த கோவிலுக்கு போற பழக்கம் மட்டும் அவனை விட்டு போகல. கோவிலுக்கு எங்க கோவிலுக்கு வரான்னா காளி கோவிலுக்கு தான் வரான். காளி கோவிலுக்கு நேரம் வந்து பார்த்தா கோவில்ல காளியே இல்லை. கோவில் காளியே இல்ல. அங்க போய் பார்த்தா கர்ப்ப கிரகத்துல காளி இல்லைன்னு இவன் உள்ள போய் கர்ப்ப கிரகத்துல பூந்துட்டு கதவு தாப்பா போட்டுட்டான். காளியும் இல்லை. இவன் போய் கதவு தாப்பா போட்டுட்டான். நடு நிசி காளி என்ன பண்ணா, அவ போய் அங்கேயும் இங்கேயும் ஜம்முன்னு மயானத்திலயும் அங்கேயும் இங்கேயும் ஜாலியா கூத்தடிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு அவ டான்ஸ் ஆடிட்டு எல்லாம் பண்ணிட்டு திருப்பி கோவிலுக்கு வர. அவளுடைய இருப்பிடம் கோவில் தானே. கோவில்ல வந்து பார்க்கும்பொழுது கர்ப்ப கிரகம் சாத்தி வச்சிருக்கு. இவ கதவு தட்டுறா. யார் உள்ள யார் உள்ள, என்னுடைய இடத்துல யார் வந்து உட்கார்ந்து இருக்கான்னு காளி வந்து திரும்ப திரும்ப கதவை தட்டினாளா. கதவை தட்டி தட்டி உள்ள யாருன்னு காள்விக்கா. காளி கேட்க உள்ளே இருந்து இந்த காளிதாசன் வெளியில யாருன்னு கேட்டான். அவன் எப்படி கேட்கறான் பாருங்க, வெளியில யார் அப்படின்னு கேட்டா உடனே அவ சொல்றா வெளியில காளி அப்படிங்கிறா. உடனே இவனுக்கு தான் அறியாமை இல்ல. ஆனாலும் அந்த நிலையிலும் அவனுடைய அறியாமையினால அவன் உள்ள என்ன பண்றான், உள்ள அவன் உடனே பதில் சொல்றான், உள்ள இருப்பது தாசன் அப்படின்னு சொல்றான். அப்படின்னு சொன்ன உடனே அம்பாள் கதவை தரேன்னு கெஞ்சுறா. இவன் மாட்டேன், எனக்கு வந்து நீ அறிவு கொடுத்தா மட்டும் நான் கதவை திறக்கிறேன். இதுக்கு மட்டும் எங்கேருந்தோ அவனுக்கு புத்தி தோன்றது. சரி இல்ல, நான் உள்ளேயே உன்னை நான் அலோவ் பண்ண மாட்டேன், கதவை திறக்க மாட்டேங்கிறா. சரி நாக்க மட்டும் நீட்டுங்கிறா. அவ என்ன பண்றா, உன் நாக்க மட்டும் நீட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. லேசா கதவை திறந்து நாக்கை மட்டும் நீட்ட அந்த நாக்குல எது கேட்டாலும் கொடுக்கக்கூடிய சிந்தாமணி மந்திரத்தை எழுதினாள். அதுதான் இந்த சிந்தாமணி அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு சிந்தாமணி ரேவா காஞ்சி நிலையாமே. அப்பேற்பட்ட சிந்தாமணி எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய சிந்தாமணி மந்திரத்தை எழுதுறா. எப்படி ஒரு கார்மேகம் இருட்டு வந்து அடர்ந்து இருந்துட்டு திடீர்னு அது விலகிறதோ அந்த மாதிரி புத்தி சுவாதீனம் இல்லாமல் மூடனாக இருந்த இவன் திடீர்னு அவனுக்கு தெளிவு பெறான். திடீர்னு அவனுக்கு அறிவு கிடைக்கிறது. ஏராளமான கவிதைகள் பொங்கறது. தெளிவடைஞ்ச பிறகு அப்படி பொங்கி அதன் பிறகு வந்ததுதான் ரகுவம்சம், சாகுந்தலம், குமார சம்பவம், சியாமளா தண்டகம் எல்லாம் அப்படி வரிசையாக எல்லாத்தையும் எழுதுறான். அதுக்கப்புறம் தான் போஜராஜாவோட ரொம்ப ஃப்ரெண்டாரான், ரொம்ப நெருக்கமாகிறான். அவன் சபையை நவரத்னங்களில் ஒருவனாக அலங்கரிக்கிறான். அப்படி அதுக்கப்புறம் அவனுக்குன்னு ஒரு தனி ஹிஸ்டரி இருக்கு. இப்படிப்பட்ட அந்த சிந்தாமணிகள் இங்க சிந்தாமணி ரேவ காஞ்சி, ஏன் காஞ்சியில இருந்தா காஞ்சிபுர வாசினி அப்படின்னு டைரக்டா சொல்லாம ஏன் அந்த சிந்தாமணிக்கு அப்படி ஒரு அடைமொழி கொடுத்தாருன்னா, இப்படி அவனுடைய புத்தியை காளியே தரிசனம் கொடுத்து அவனுக்கு தெளிய வைத்தாள். அப்ப அந்த சிந்தாமணியினுடைய ஒரே ஒரு மந்திரத்தை அவன் நாக்கில் தீட்டியதால் அப்படிப்பட்ட அந்த சிந்தாமணி கிரகம் அவள் இருப்பது. ஒரு சிந்தாமணி கல்லை அத நினைச்சுண்டு அந்த சிந்தாமணி கல்லை மனசளவில் காமாட்சியை நினைத்து கொண்டு அந்த கல்லையும் நினைத்து கொண்டு நாம் என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு கல்லுக்கே அவ்வளவு வேல்யூ இருந்தால் இங்க அவ இருக்கிறது சிந்தாமணி கிரகம். அப்பேற்பட்ட அந்த சிந்தாமணி கிரகத்தில் காஞ்சிபுரத்தில் வசிப்பவள். அப்படி இருக்கக்கூடிய அவளை சிந்தித்தால் சிந்தித்த பல பரிபூஷண, அவளை சிந்திக்கும் பொழுது பலன், அதனுடைய பலன்கள்லாம் என்ன கிடைக்குங்கிறதுக்கு ஒரு அளவிடவே முடியாது அப்படிங்கிறார் மூக்கர். அப்பேற்பட்ட கிரகத்தில் வசிப்பவளே காமாட்சி தாயே மகாசக்தி, உன்னை நான் நமஸ்கரிக்கிறேன். சித்சுகா தாரா, அப்படியே உன்னுடைய ஞானம் அப்படியே தாரையா பொங்கி வழியறதே, அது எனக்கும் அந்த கருணையோடு எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லி மூக்கர் இந்த ஸ்லோகத்தை சொல்லி முடிக்கிறார். பத்மினி
பத்மினி, சிந்து. சொல்றேன் மம்மி. ஹலோ மம்மி, சொல்றேன் மம்மி. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க அந்த ஸ்லோகத்தை. चिन्तित फल परिपोषण चिन्तामणिरेव काञ्ची निलया मे चिरतर सुचरित सुलभा चित्तं शिशिरयतु चित्सुखाधारा चिन्तित फल परिपोषण चिन्तामणिरेव काञ्ची निलया मे चिरतर सुचरित सुलभा चित्तं शिशिरयतु चित्सुखाधारा. வெரி குட். பத்மஜா. மாமி ஒரு சின்ன சந்தேகம். परिपोषण चिंता कांची निलयामि सिरत सुसरिद सुलभा चित्तं शिशिरयतु चित्सुखाधारा चिन्तित फलिपरिपोषण चिन्तामणिरेव काञ्ची निलयामि सिरतर सुचरित सुलभा चित्तं शिशिरयतु चित्सुखाधारा. வெரி குட். யாரோ டவுட் கேட்டீங்க, என்னமா? மாமி லக்ஷ்மி ரவிக்குமார். இந்த லாஸ்ட்ல சித் சுதாதாராவா சுகாதாராவா? சித் சுகாதாரா. பிராக்கெட் தாவை கட் பண்ணிடணும். இருக்கு பிராக்கெட்ல இருக்கிற தாவை கட் பண்ணிட்டு சுகான்னு எழுதணும். ஓகே, थैंक यू மம்மி. மம்மி நான் சொல்றேன் மம்மி. கௌரி. கௌரி. சுமதி கிருஷ்ணமூர்த்தி. எஸ் மேம். மாமி எஸ் மேம். கௌரி மேம். கௌரி சொல்லுங்க. கௌரி சொல்லுங்க. எஸ் கிங் மேம். எதுல இருந்து மேம் படிக்கட்டும்? அதுதான் சிந்தித பல பரிபோஷண. ஓகே மேம். நீங்க சொல்லி நான் ரிப்பீட் பண்ணட்டா எப்படி மேம்? இல்ல நான் சொன்னதை நீங்க ரிப்பீட் பண்ணணும். அந்த ஸ்லோகம் இன்னும் முடியலையே. ஓகே. சிஞ்சித மேம். அந்த ரைட் அப் என்கிட்ட இல்ல மேம், அதனால தான் கேக்குறேன் மேம். சரி, இட்ஸ் ஓகே. அப்படின்னா ஓகே. அம்மா நீங்க சுமதி கிருஷ்ணமூர்த்தியா சொல்லுங்கம்மா. சொல்றேம்மா. சிந்தித பல பரிபோஷண சிந்தாமணி ரேவ காஞ்சி நிலையாமே சிரதர சுசரித சுலபா சித்தம் சிசிரயது சித்சுகாதாரா சிந்தித பல பரிபோஷண சிந்தாமணி ரேவ காஞ்சி நிலையாமே சிரதர சுசரித சுலபா சித்தம் சிசிரயது சித்சுகாதாரா. வெரி குட். ராஜராஜேஸ்வரி. ராஜராஜேஸ்வரி. ஸ்ரீ ஆகாஷ்ன்ற ஐடியில இருக்கிறது நீங்க தான் நினைக்கிறேன். அம்மா சொல்றேம்மா. ஒரு நிமிஷம், நான் ரிப்பீட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒன் சொல்றேம்மா. கோட்டிலகச்சம் கட்டினகுச்சம் कुटिलकचं कठिनकुचं कुटिलकचं कठिनकुचं कुन्दस्मितकान्ति कुङ्कुमच्छायम् कुन्दस्मितकान्ति कुङ्कुमच्छायम् कुन्दस्मितकान्ति कुङ्कुमच्छायम् कुरुते विहृतिं काञ्च्याम् कुरुते विहृतिं काञ्च्याम् कुरुते विहृतिं काञ्च्याम् कुलपर्वत सार्वभौम सर्वस्वम् कुलपर्वत सार्वभौम सर्वस्वम् कुलपर्वत सार्वभौम सर्वस्वम् कुटिलकचं कठिनकुचं
कुन्दस्मितकान्ति कुङ्कुमच्छायम् कुटिलकचं कठिनकुचं कुन्दस्मितकान्ति कुङ्कुमच्छायम् कुटिलकचं कठिनकुचं कुन्दस्मितकान्ति कुङ्कुमच्छायम् कुरुते विहृतिम् काञ्च्याम् कुलपर्वत सार्वभौम सर्वस्वम् गुरुते विहृतिम् काञ्च्याम् कुलपर्वत सार्वभौम सर्वस्वम् गुरुते विहृतिम् काञ्च्याम् कुलपर्वत सार्वभौम सर्वस्वम् ஃபுல்லா சொல்றீங்களா? சொல்றேம்மா. நான் சொல்லட்டுமா? कुटिलकचं कठिनकुचं कुन्दस्मितकान्ति कुङ्कुमच्छायम् कुरुते विहृतिं काच्याम् कुलपर्वत सार्वभौम सर्वस्वम् कुटिलकचं कठिनकुचं कुन्दस्मितकान्ति कुङ्कुमच्छायम् कुरुते विहृतिं काच्याम् कुलपर्वत सार्वभौम सर्वस्वम्. வெரி குட். குல பர்வத சார்வபௌம சர்வஸ்வம் அப்படின்னு பிரிக்கலாம். பர்வதம் அப்படின்னா மலை, எல்லாருக்குமே தெரியும். குல பர்வதம், பர்வத ராஜனின் குலம், பர்வத ராஜனின் குலத்தில் உள்ள சார்வபௌம அப்படின்னா பர்வத ராஜனின் மகளான சகல சௌபாகியம், சர்வஸ்வம் எல்லா சௌபாகியமும் கொண்ட, எல்லா சௌபாகியமும் கொண்ட அவன் பர்வத மகாராஜனின் மகளான அவதானே இந்த தேவி, அம்பாளே அவதானே, காமாட்சியும் அவள்தான், பார்வதியும் அவள்தான், எல்லாமே அவள்தானே. அப்படிப்பட்டவளின் என்னத்தை எதுக்காக சொல்ல வர்றார்? அவளுக்கு என்ன இருக்கு? குட்டில கஜம் கட்டின குச்சம், குட்டில கச்சம். அப்ப பெரிய மலை, பர்வதம்னா பெரிய மலை, அந்த மலைகளுக்கு சக்கரவர்த்தி, சக்கரவர்த்தியா இருந்தா அந்த பர்வதராஜன், அவனோட பொண்ணு. அவளுக்கு அவள் எப்படி இருக்கான்னு இப்ப அவளோட அழக கொண்டு வர்றார். இப்பதான் ஃபர்ஸ்ட் திருப்பி கொண்டு வர. அவன் எங்க இருக்காங்கிறத இப்ப சொல்லியாச்சு. சிந்தாமணி கிரகத்துக்குள்ள இருக்கா, கருணையே வடிவானவள், அப்படியே தாரதாரையா பொழியிறா, அதுல நாம இப்ப நனைய போறோம். அப்பேற்பட்டவளுக்கு நமஸ்காரம்னு சொல்லியாச்சு. இப்ப அதை ஆரம்பிக்கிறார். பர்வதராஜனின் மகளானவள், அந்த காஞ்சியில் இருக்கக்கூடியவள், கூட்டில கச்சம் அப்படின்னா சுருள் சுருளான தலைமுடியாம் அவளுக்கு. குட்டில கச்சம் அப்படின்னும் போது சுருள் சுருளான தலைமுடி, அவ்வளவு நீட்டு தலைமுடி, அப்படி இருக்கக்கூடியவள். கட்டின குச்சம் அப்படின்னா ஸ்தனபாரம். ஏற்கனவே சொன்னோம், போன ஸ்லோகத்துக்கு முன்னாடி ஸ்லோகத்திலேயே நம்ம அதை பார்க்கும் பொழுது அவளுடைய வே ஆஃப் ஸ்டைல விவரிக்கிறார் மூக்கர். அப்படி இதுவும் பண்ணும்போது வெயிட் தாங்காம அப்படி நெளிஞ்சு நிக்கிற, அதுவே என்ன அழகா இருக்கு, நளினமா இருக்கு பாக்குறதுக்கு. அப்பேற்பட்டவளுக்கு நமஸ்காரம்னு. அப்ப திரும்பவும் அதையே கொண்டு வரார். ஸ்தனபாரத்தோடு குந்தஸ்மித காந்தி, ஸ்மித அப்படின்னா சிரிப்பு, குந்தஸ்மித அப்படின்னா மந்தஸ்மிதன மந்தஹாச புன்னகை அப்படின்னு சொல்லுவோம். குந்தஸ்மித அப்படின்னும் பொழுது சிரிப்பு அப்படின் போது, புன்னகை அப்படின் போது குந்தஸ்மித அப்படின்னு சொன்னால் என்னன்னா, அவ லேசா சிரிக்கிறாளாம். சிரிக்கும் பொழுது பல் வரிசை, அப்படியே அந்த பல் வரிசை எப்படி தெரியுது? முத்து மாதிரி தெரியுது, முத்து பல் வரிசை. அப்ப குந்தஸ்மிதம், அந்த முத்து போன்ற பற்கள் அழகா அப்படியே முல்லைப்பூவ வரிசலா கோத்து கட்டினா மாதிரி இருக்கு. கோத்து கட்டினா மாதிரி அவ சிரிக்கும் பொழுது தெரியக்கூடிய அந்த சிரிப்பு, அந்த முத்து முல்லையோட அந்த சிரிப்போட சேர்ந்து காந்தி பிரகாசிக்கிறது. குந்தஸ்மித காந்தி குங்குமச்சாயம், அந்த பிரகாசத்துல அவ ஏற்கனவே குங்குமச்சாயம் சொல்லியிருக்கா இல்லையா? எதுல இருந்து? எல்லாத்துல இருந்தும் அவளை லலிதா சகஸ்ரநாமத்திலையும் சிந்தூர் ஆருண விக்கிரகம் எல்லாத்திலையும் அதேதான், சௌந்தரிய லகரியிலையும் அதுதான், அபிராமி அந்தாதியிலும் அதுதான், எல்லாத்திலையும் அவளை குங்குமவர்ணனாக அருணாம் கருணாதரங்கி தாட்சியும் அப்படிதான் குங்குமப்பூ குவியலாக அப்படின்னே இவர் கொடுத்தார் முதல் ஸ்லோகத்துல. அப்படி எல்லாம் இருக்கக்கூடிய குங்குமச்சாயம். இது பளிர்னு சொல்லும் பொழுது முகமெல்லாம் அப்படியே இருக்கும்பொழுது அந்த பளிர்னு அந்த அப்படி அடிக்கும் போது அப்படி பிரகாசத்துல எப்படி இருக்கும்?
அப்படியே பிரைட்டா அப்படி வீசுறது அத்தனை அழகாக. குருத்தே விகிருத்தின் காஞ்சியாம், அப்படிப்பட்டவள் அந்த காஞ்சி நகரத்தில் இப்படி உயர்ந்த சர்வ லட்சணங்களோடு, இப்படிப்பட்ட உயர்ந்த சர்வ லட்சணங்களோடு அந்த மலையரசன் மகள் அங்கே வீற்றிருக்கிறாள். அப்படிப்பட்ட அவளை அந்த குங்கும சாயத்தோடு, அப்படி அவளை அந்த குங்கும கலர்ல, குங்குமப்பூ கலர்ல, அது கூட குங்குமப்பூ குவியல் கலர்ல, அப்படி ஒரு புன்சிரிப்போட, அப்படி ஒரு நெளிர்ந்த ஸ்டைலோட அவளை நாம் மனதில் தியானம் செய்வோம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல சொல்றார் விஜயலட்சுமி சுரேஷ்குமார். விஜயலட்சுமி சுரேஷ்குமார். Yes, ma'am. Kutilakacham Katinakucham Kundasmidagaanti Kungumachayam Kurute Vigrutim Kanchyaam Kulaparvata Sarvabhauma Sarvasvam Kutilakacham Katinakucham Kundasmidagaanti Kungumachayam Kurute Vigrutim Kanchyaam Kulaparvata Sarvabhauma சர்வ இல்லடா கண்ணா, விஜய் சர்வ இல்லடா கண்ணா, சார்வபௌம. Kulaparvata Sarvabhauma Sarvasvam. வெரி குட். ரஞ்சிதா, ரஞ்சிதா. சங்கீதா. மாமி ஜெயந்தி ராமகிருஷ்ணன் சொல்லட்டுமாங்க மாமி? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. குடிலகச்சம் கடின குச்சம் குந்தஸ்மித காந்தி குங்குமச்சாயம் குருதேவி கிருதிம் காஞ்சியாம் குலபர்வத சார்வபௌம சர்வஸ்வம் குடிலகச்சம் கடின குஷம் குந்தஸ்மித காந்தி குங்குமச்சாயம் குருதேவி கிருதிம் காஞ்சியாம் குலபர்வத சார்வபௌம சர்வஸ்வம். வெரி குட். ஸ்ரீலக்ஷ்மி. தேங்க்யூ மம்மி. नमस्ते मैम. नमस्ते. कुटिलकचं कठिनकुचं कुन्दस्मितकान्तिकुङ्कुमच्चायं कुरुते विहृतिं काञ्च्यां कुलपर्वतसार्वभौम सर्वस्वम्. कुटिलकचं कठिनकुचं कुन्दस्मितकान्तिकुङ्कुमच्छायं कुरुते विहृतिं काञ्च्यां कुलपर्वतसार्वभौम सर्वस्वम्. வெரி குட். அனிதா, நெக்ஸ்ட் ஒன் ரிப்பீட் பண்ணுங்கம்மா. பஞ்சசாஸ்திர போதன. பஞ்சச்சர சாஸ்திர போதன. பஞ்சச்சர சாஸ்திர போதன. பரமாச்சார்யேண திருஷ்டிபாதேன. परमाचार्येण दृष्टिपादेन. परमाचार्येण दृष्टिपादेन. काञ्ची सीम्नि कुमारी. काञ्ची सीम्नि कुमारी. काञ्ची सीम्नि कुमारी. काचन मोहयति कामजेतारम्. काचन मोहयति कामजेतारम्. काचन मोहयति कामजेतारम्. पञ्चशरशास्त्रबोधन परमाचार्येण दृष्टिपादेन. पञ्चशरशास्त्रबोधन परमाचार्येण दृष्टिपादेन. पञ्चशरशास्त्रबोधन परमाचार्येण दृष्टिपादेन. काञ्ची सीम्नि कुमारी. काचन मोहयति कामजेतारम्. काञ्ची सीम्नि कुमारी. काचन मोहयति कामजेतारम्. काञ्ची सीम्नि कुमारी. काचन मोहयति कामजेतारम्. पञ्चशरशास्त्रबोधन परमाचार्येण दृष्टिपादेन.
काञ्चीसीम्नि कुमारी काचन मोहयति कामजेतारम्. வெரி குட். நம்ம இப்போ போன பஞ்சசர சாஸ்திர போதனை. பஞ்சசர கையில என்ன வச்சுட்டு இருக்கா? வில்லு, அம்பு எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தோம். அம்புகள் மலர் அம்பு, கரும்பு வில் மலர் அம்பு அப்படின்னு பார்த்தோம். அந்த மலர் அம்புங்கிறது பஞ்ச தன்மாத்திரங்கள் அப்படின்னு லலிதா சகஸ்ரநாமத்தில் சொல்லப்படுகிறதுங்கிறது பார்த்தோம். இங்க 5 மலர் அம்புகளாக இங்க சொல்லப்படுறது. அந்த மலர் அம்புகள் 5 என்னென்ன மலர் அப்படிங்கறத இந்த ஸ்லோகம் பஞ்சசர சாஸ்திர போதனை. முல்லை மலர், அசோக மலர், நீலோத்பலம், தாமரை, கருங்குவளை அப்படிங்கிற 5 மலர்கள். அந்த மலர்களை பானங்களாக கொண்டு மன்மதன் என்ன பண்ணினா? சிவன் தியானத்துல இருக்கும் பொழுது தேவர்களின் உந்துதலால் அவன் மலர் அம்புகளை சிவனின் மீது பொழிந்தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. அவர் நெற்றி கண்ணை திறந்தார், இவன் பஸ்மமானான் அப்படிங்கறதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. அந்த மன்மதன் இவர் சிங்காரத்துலதானே இப்ப எல்லாத்தையுமே எழுதிட்டு இருக்கார். அந்த சிருங்கார சாஸ்திரத்தை கற்பிப்பதில் அவன் வல்லம். அவனுக்கு சிருங்கார சாஸ்திரம் தெரிஞ்சவன் மன்மதன். அதனாலதான் மன்மதன், அதுக்குதான் அவன் மிகப்பெரிய அவனை கடவுளாவே வச்சிருக்காங்க. அப்ப அதனால அவனை கூப்பிட்டு அதை பண்ண சொல்றா எல்லாரும். அவனே அங்கு சாம்பலா போயிடுறான். அப்பேற்பட்டவனுக்கு பரமாச்சாரியேனங்கிறத பரம ஆச்சாரியேன திருஷ்டி பார்த்தேன அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொண்டு வரா. என்ன அப்படின்னா பரம ஆச்சாரியன், அவனுக்கு மேல் ஆச்சாரியனாக, அவனுக்கு மேல இந்த சாஸ்திரத்தை, எந்த சிருங்கார சாஸ்திரத்தை தெரிந்த அவனுக்கு சிருங்கார சாஸ்திரத்தை கற்பிப்பதில் ஆச்சாரியனாக யார் இருந்தான்னா காமாட்சி இருந்தாலும். ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது திருஷ்டி பாதேன, இவர் அக்னி கண்ணை திறந்தார், அவன் எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டான். இவ சந்திர ஒளி கொண்ட கண்ணை திறந்தாள். இவளுக்கும் திரிநயனாதான இவளுமே கண்ணை திறந்தாள். அவன் உயிர்ப்பித்து எழுந்தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ அப்படி அவரால் தோற்கடிக்கப்பட்டு எரிந்து போன அந்த காமனை உயிர்ப்பித்தவள்னு ஒரு பக்கம். அப்படி எழுந்தவரை திருப்பி தன்னுடைய அன்பால் மோகிக்க செய்தவள் அப்படிங்கிறது காமாட்சிக்கு இன்னொரு இது. அப்ப இவதானே இப்ப எல்லாரை விட கிரேட்டுங்கிறதுக்கு அவளுக்கு ஒரு உயர்வு வருது. அப்ப அவளுக்கு சிருங்கார சாஸ்திரம் இவனை விட அதிகமாக தெரியறதுனால அவ என்ன ஆச்சாரியனாக இருந்து மன்மதனுக்கு சிருங்கார சாஸ்திரத்தை பரம ஆச்சாரியன தான் அவனுக்கு மேல் ஆச்சாரியனாக இருந்து, ஆச்சாரியா டீச்சராக இருந்து அந்த பார்வையால பார்த்து அவனை உயிர்ப்பித்து அவனுக்கு யார் சொல்லிக் கொடுத்தா? காஞ்சி சீம்னி குமாரி, காஞ்சியில் குமாரியாக இருக்கக்கூடிய காமாட்சி காச்சன மோகயதி காமஜேதாரம். யார் அவள்? அந்த மன்மதனுக்கு ஆச்சாரியனாக இருந்து பரமேஸ்வரனையே வென்று அந்த அவன் அன்பால் வென்று அவனை காமேஸ்வரனாக ஆக்கி இவள் காமேஸ்வரியாக ஆன அந்த அம்பாள் ஆச்சாரியனாக இருந்தாள் அவளுக்கு. அப்படி இருக்கக்கூடியவள் எல்லோருக்கும் நமக்கும் மோட்ச கதவை திறக்கும் ஆச்சாரியனாக இருந்து நமக்கு ஞான அம்பிகையாகவும் விளங்குகிறாள்னு சொல்லி மூக்கர் இந்த ஸ்லோகத்துல சொல்றார். ரமாசேகர். பஞ்சசர சாஸ்திர போதன பரமாச்சாரியேன திருஷ்டிபாதேன காஞ்சி சீம் குமாரி காச்சன மோகயதி காமஜேதாரம். பஞ்சசர சாஸ்திர போதன பரமாச்சாரியேன திருஷ்டிபாதேன காஞ்சி சீம்னி குமாரி காச்சன மோகயதி காமஜேதாரம். தேங்க்யூ மாமி. தனலட்சுமி ரங்கநாதன். மாமி சொல்றேன். பஞ்சசர சாஸ்திர போதன பரமாச்சாரியேன திருஷ்டிபாதேன காஞ்சி சீம்னி குமாரி காச்சன மோகயதி காமஜேதாரம். பஞ்சசர சாஸ்திர போதன பரமாச்சாரியேன திருஷ்டிபாதேன காஞ்சி சீம்னி குமாரி காச்சன மோகயதி காமஜேதாரம். வெரி குட். ராம் ஆதித்யா அப்படின்னு ஒரு ஐடி இருக்கு. ராம் ஆதித்யா சொல்லுங்கப்பா. படிக்கிறேன். பஞ்சசர சாஸ்திர போதன
परमाचार्येण सृष्टिपादेन काञ्चीसीम्नि कुमारी காஞ்சி காஞ்சி இல்ல காஞ்சி கிடையாது, காஞ்சி சீம்னி काञ्चीसीम्नि कुमारी वासनमोगयति कामजेतारम् पञ्चसरशास्त्रबोधन परमाचार्येण सृष्टिपादेन ஒரு நிமிஷமா, சிருஷ்டி கிடையாது, அது திருஷ்டி. சாரி, ரெண்டுத்துக்கு வித்தியாசம் சொல்லிடுறேன், புரிஞ்சுக்கோங்க. சிருஷ்டின்னா படைக்கிறது, சிருஷ்டின்னா படைக்கிறது, திருஷ்டின்னா பாக்குறது. ஓகே ஓகே ஓகே. சின்ன மிஸ்டேக் கூட பண்ணிட கூடாது, அர்த்தமே மாறி போயிடும். ஜாக்கிரதையா படிக்கும். சரி, திரும்ப முதல்ல படிக்கும். பஞ்சசர சாஸ்திர போதன பரமாச்சார்யேன திருஷ்டிபாதேன காஞ்சிஷீம்னி குமாரி காசன மோகயதி காமஜேதாரம். வெரி குட். சங்கீதா? எஸ் மேம். நமஸ்தே மேம். பஞ்சசர சாஸ்திரபோதேன திரும்ப கண்ணமா பஞ்சசர சாஸ்திரேன சாஸ்திரபோதே சரிங்க மேம். பஞ்சசர சாஸ்திரபோதன பரமாச்சார்யேன திருஷ்டிபாதேன காஞ்சிசீம்னி குமாரி காச்சன மோகயதி காமஜேதாரம். சொல்லட்டுமா? பஞ்சசர சாஸ்திர போதன பரமாச்சார்யேன திருஷ்டிபாதேன காஞ்சிசீம்னி குமாரி காச்சன மோகயதி காமஜேதாரம். வெரி குட். யாருமா கேட்டா? நான் சொல்றேன்னு. தேங்க்யூ மேம். ரமாமுரளி கேட்டேன் மேம். ஒருத்தர் மட்டும். இப்ப முதல்ல யாரோ கேட்டாளே, யாரு? ரமாமுரளி மேடம். ரமாமுரளி சொல்லுங்க. பஞ்சசர சாஸ்திரபோதன பரமாச்சார்யேண திருஷ்டிபாதேன காஞ்சிசீம்னி குமாரி காச்சன மோகயதி காமஜேதாரம். ரெண்டு தடவை சொல்லணும். சாரி மேம். பஞ்சசர சாஸ்திரபோதன பரமாச்சார்யேண திருஷ்டிபாதேன காஞ்சிசீம்னி குமாரி காச்சன மோகயதி காமஜேதாரம். வெரி குட். மணி முடிச்சுக்கிறோம். அபிதா, சரி, அபிதாவோட கடைசி. அபிதா நீங்க மட்டும் சொல்லுங்க. இன்னைக்கு கிளாஸ் என்ன மணி ஆயிடுத்து, இதுக்கு மேல இது எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டாம். அபிதா நீங்க சொல்லுங்க. அபிதா. பஞ்சசர சாஸ்திர போதன பரமாச்சார்யேன திருஷ்டிபாதேன காஞ்சிசீம்னி குமாரி காசன மோகயதி காமஜேதாரம். பஞ்சசர சாஸ்திர போதன பரமாச்சார்யேன திருஷ்டிபாதேன காஞ்சிசீம்னி குமாரி காச்சன மோகயதி காமஜேதாரம். வெரி குட். முடிச்சுக்கலாம். அடுத்த கிளாஸ் திங்கட்கிழமை அன்னைக்கு அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். யாருமா? முதல்ல இது எப்படி கனெக்ட் பண்றதுன்னே தெரியல. தேங்க்யூ மேம்.